சக்தி வாய்ந்த மகா சங்கடஹர சதுர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த சங்கடஹர சதுர்த்தி ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றதுன்றதை பார்த்துடலாம். காலையில 10:31 இந்த சதுர்த்தி திதி ஆரம்பித்து மறுநாள் காலையில புதன்கிழமை காலையில 8:30 மணி வரைக்கும் இருக்கு. அதனால அனைவரும் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாலை நேரம் சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம். மாதம் மாதம் சதுர்த்தி திதி வரும். தேய்பிரையில வரக்கூடிய இந்த திதியை சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி திதியை மகா சங்கடஹர சதுர்த்தி திதின்னு சொல்லுவோம். விநாயகர் பெருமானுக்கு மாலை நேரத்துல ஒரே ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கையை எது வைத்தாலுமே அது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அது உடனே நடக்க ஆரம்பிக்கும். அருகம்புல் வைத்து விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுவோம். அதை நாளைக்கு ₹1 நாணயம் வைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க. சீக்கிரமாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் உங்களால முடிந்தால் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நெய்வேத்தியம் வீட்டுல செய்து வைங்க. விநாயகர் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து நாளைக்கு வேண்டுதல் வைங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே பழிப்பதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாடை அனைவரும் தவறாமல் பண்ணுங்க. விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் கம் கணபதியே நமக இந்த நாமத்தை 11 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. 11 முறை தோப்பு கருணம் போடுங்க. மாலை நேரத்துல கோவில்ல ஒரு சூறை தேங்காய் விட்டுட்டு வாங்க. உங்க கஷ்டங்கள் அனைத்தும் தவிடுபடியாகும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகா போற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.